ஷே ஏப்பா மயில் தொகையோடு இருக்க பிரம்மா பேசுகிறேன். கிரிமினல் கோர்ட்ஸில் கைலாசத்தில் 8 நாட்டு சனீஸ்வரி அழகாக கணக்கு கொடுத்த கணக்கை பார்க்கப்பா. ரைட்டு, கிரிமினல் கோர்ட்டில் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ அந்த வேலையெல்லாம் நடத்திடு. கிரிமினல் கோர்ட்டில் தான் நீ பார்க்கணும், புரியுதா? அங்கே கோர்ட்டு அது கைலாசத்தில் முன்னாடி கைலாசத்தில் நீதி அரசர் உட்காந்துருக்காரு, நீதிபதி ஜட்ஜி உட்காந்துருக்காரு, அனைத்தும் நீதிமான் உட்காந்துருக்காரு, நீதித்துறையை உட்காந்துருக்காரு. 4 கணக்கில் அங்கே ஐயா உட்காந்துருக்காரு, கடவுள் உட்காந்துருக்காரு எங்கள் அண்ணன், புரியுதா? இது கிரிமினல் கோர்ட்டு, உன்கிட்ட தான் கணக்கு கொடுக்கணும், புரியுதா? எப்பா பாக்கெட்டு ஈக்கெட்டு போடுறது, பாக்கெட்டு தாள் கீழே எல்லாம் அனைத்தும் மாத்திரை கத்திரை எல்லாம் அனைத்தும் எல்லாம் அவன் தின்னு கீழே அப்படியே ரத்தமாக அவனுடைய புடுக்குலேருந்து நீர் தானே விடுதான், புடுக்கு வழியாக ரத்தமாக போகணும்னு விட்டுட்டார். இனிமேல் அவனுக்கு குடிக்க தண்ணி குடிக்க ரத்தமாக போயிடும். அரசியல்வாதி போயிடுவான், அரசியல்வாதி பொண்டாட்டி மாதிரி ஏப்பா கணக்கு விட்டுட்டான். அது முதல்ல எழுதியிருக்காரு, நான் பார்க்கல. அரசியல்வாதி குடும்பம் அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பெண்களாக வச்சுருப்பான் வீட்டுகளில், அது எல்லாமே முட்டை இடும். அது பல நோய்கள் அதுகள் இந்த செம்மத்தில் அழிச்சு வச்சுட்டான். கோவப்படுதார் என் மானிடப்பே. ஒரு ஓட்டு முத்திரையை வாங்கி பூரா பூமியை பழக்கி வச்சுருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு 7 செம்மமாக அழிச்சிட்டான். ஒரு செம்மத்துக்கு 700 வருஷம்பா. அப்போ 7 செம்மமாக எவ்வளோ அவதிப்பட்டிருப்பார். இந்த செம்மத்தில் ஒருத்தனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முட்டையாக விட்டு கொன்றுன்னு அப்படின்ட்டார். இவனுக்கு பூரா குடிக்கான்ல, அவன் ஈரக்குலை அப்படியே அழுவ விடுவார். இப்போ அந்த பவர் எடுக்காருப்பா. கோட்ரு பிராந்தி விஸ்கி எப்படி மணிடப்பே அதான் நரகளை சாப்பிடாங்க காக்காரா. ஐயோ கணக்கு கரெக்டாக வருதுப்பா இவன் செய்கிற கூத்து, புரியுதா? எல்லாமே அவன் இட்டு தண்ணியை குடித்து கீழே கழிக்கிறது ரத்தமாக போகும். அரசியல்வாதி குடும்பமே போகும். பல கோடி உள்ளவன் போவான், அம்பானி அதானி அனைத்தும் போவான். பிரதமர் மோடிக்கும் போயிடும். அது காணொலியில் பார்க்கலாம், விட்டுருவான். ஐயோ மோடிக்கு அவனுடைய குடிச்சு தண்ணி இறங்குது வழியாக ரத்தமாக போகுதுன்னு காணொலியில் உலக நாடே பார்க்க விடுவார். அவன் திமிர்த்தனமாக போகிறான். அந்த திமிரப்பை ஒடிப்பார். அப்படியே சுடிதார் மாதிரி பொம்பளை மாதிரி மாட்டி 2 கையாக தூக்கி அப்படியே ஆட்டி கொண்டே போகிறானா. அப்படியே அவனுக்கு ஒட்டாம்புலேருந்து அப்படியே அழுகி அப்படியே கீழே மாதிரி ஐயோ நம்ம தப்பு செஞ்சோமே. அப்போ தான் அந்த தண்டனை அவன் நினைக்கணும்ல, தண்டனை கொடுக்கணும்ல. அதான் கிரிமினல் கோர்ட்ஸு ஒன்று கையில் கொடுக்கார். கிரிமினல் கோர்ட்டுப்பா, நீ கிரிமினல் கோர்ட்ஸ், புரியா? கைலாசத்தில் முன்னாடி சுத்தமாக தூயமாக போடுற கணக்கு, கடவுள் போடுற கணக்கு கோர்ட்ஸ். நீதிமன்றம் அங்கே தான். நீதி அரசர், நீதிபதி ஜட்ஜி, நீதித்துறை, நீதிமான், முக்கால் சத்தியம்பா.